அப்பதான் புரியுது அது ஒரு கோஸ்ட் ஷிப். அதில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு. இப்போ அடுத்து அந்த பைலட் ஃபேர்மேன் அப்புறம் எப்ஸ் 2 பேரும் வேற ஒரு இடத்துல தேடும்போது அந்த எப்ஸ் தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வாலில் நிறைய புல்லட்லாம் தொலைச்சிருக்கு, ஃப்ளோரில் நிறைய ஓட்டை இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ஏணி மேலே ஏறி வரும்போது அங்கே மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை பார்க்குறாங்க. பயந்து போய் அப்படியே பின்னாடி மல்லாக்க விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ அந்த ஃபேர்மேன் வந்து ஹெல்ப் பண்ண 2 பேரும் மேலே போகிறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் மேலே போகும்போது அந்த ஹோல்லேருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பூல் ஃபுல்லா ரத்தம் நிறையுது. அது ஃபுல்லா டெட் பாடிஸ் இருக்கிறத காட்டுறாங்க. அது அவங்க 2 பேரும் பார்க்கவே இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் யாரோ பாடுற சவுண்டு கேட்குது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரேடியோலாம் ஓட ஆரம்பிக்குது. இப்போ அதை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் போனால் அங்கே ஒரு பியானோ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஃப்ரான்சிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கரோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோவை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த சிங்கர் நேர்லேயே அங்கே உட்காந்துருக்காங்க. அவளோட அழகை பார்த்து அவன் மயங்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் எப்ஸ் வெண்ட்டை செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி திறக்கும் போது உள்ளே பயங்கரமாக தண்ணி வருது. ரூம் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகுது. அப்போ அங்கே நிறைய டெட் பாடிஸ் வருது. அதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க. உடனே எப்ஸும் ஃபேர்மேன் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி தப்பிச்சு ஒவ்வொரு காரிடாரா போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கிற கார்கோ ரூமுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பழைய கார் கிடக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மூவ் ஆகிற பாக்ஸை பாக்குறாங்க. இப்போ அதை ஓபன் பண்ணா அது ஃபுல்லா கோல்டு இருக்கு. உடனே கொஞ்ச நேரத்தில் மொத்த குரு அந்த கார்கோ ரூமுக்குள்ள வராங்க. மீதி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க. எல்லாத்துலயும் கோல்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற மார்க்கிங்கை வச்சு அது எல்லாமே அன்ட்ரேசபிள்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அதெல்லாம் திருடப்பட்ட கோல்டு பார்ஸ். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறான். உடனே அவங்க அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த கோல்டை எடுத்துகிட்டு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் அதை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க வந்தாங்கல்ல, அந்த டக் போட் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். இப்போ அந்த என்ஜினை சரி பண்ணுறதுக்காக 2 பேர் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த என்ஜின் ஆன் பண்ண வேணாம்னு அந்த பேயா இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு அவள் வார்னிங் கொடுக்குறா. அதை எப்ஸ் மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அவள் வார்னிங் முழுசாக கொடுக்கறதுக்குள்ள அவளை யாரோ இன்னொரு கோஸ்ட் பிடிச்சி இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இது தெரியாமல் அங்கே இருக்கிற 2 பேரும் போட்டை ஆன் பண்ணும்போது அந்த என்ஜினே வெடிச்சிருது. அதில் ஒருத்தன் செத்து போயிடுறான். அடுத்து அன்னைக்கு நைட்டு அந்த ஷிப்பை தேடி போகலாம்னு பைலட் ஃபேர்மேன் வந்தான்ல, அவனை பிடிச்சி டாட்ஜ் அப்படிங்கிறவன் திட்டுறான். நீ சரியாக ரிசர்ச் பண்ணாததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒருத்தனை சாவை கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். அடுத்து எப்ஸ் அந்த போட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தால, அவள் ட்ராவல் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்து அவள் பேர் கேட்டின்னு கண்டுபிடிச்சி அவர் ரூமுக்கு போகிறா. அங்கே அந்த சின்ன பொண்ணோட திங்ஸ்லாம் பார்க்குறா. அங்கே இருக்கிற ஒரு லாக்கெட்டை எடுக்கிறா. அதை ஓப்பன் பண்ணால் அதில் அந்த கேட்டியோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் அதை மூட போகும்போது அதை மூடாதீங்க, நான் அதை பார்த்து ரொம்ப நாளாச்சின்னு பின்னாடி இருந்து சத்தம் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அந்த கேட்டி நிற்கிறா. இப்போ அந்த லாக்கெட்டை எப்ஸ் அவகிட்ட கொடுக்குறா. ஆனால் அவளால் அதை பிடிக்க முடியல. ஏன்னா அவள் ஒரு கோஸ்ட் அப்படிங்கிறத இங்கே ரிவீல் பண்ணுறாங்க.